இயேசு தனது பணி வாழ்விலே பல நாட்கள் இஸ்ராயல் மக்களிடம்தான் செலவிடுகிறார். கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நவும் என்ற நகரங்களெல்லாம் இஸ்ராயல் மக்கள் வாழ்கின்ற இடங்கள். அங்கே பல வல்ல செயல்களை செய்கிறார், போதிக்கிறார். ஆனால் அந்த மக்கள் இயேசுவை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை, உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல பின்பலம் உண்டு. இஸ்ராயல் மக்களுடைய வரலாறு தெரியும். இறைவாக்கினருடைய போதனைகள், வழிகாட்டுதலை படித்திருப்பார்கள். இருந்தபோதிலும் தாங்கள் படித்ததை, தாங்கள் தெரிந்து வைத்ததை இயேசுவின் போதனையோடு தொடர்பு படுத்தி கொள்ள மறந்து போய் மறுத்து அவரையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு இதனை எதற்கு ஒப்பிடலாம்? பல குடும்பங்களிலே கத்தோலிக்க விசுவாசத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள். திருப்பலிக்கு செல்வதில்லை அல்லது திருவருட்சாதனங்களில் பங்கு பெறுவதில்லை, ஒவ்வொரு வருட்சாதனம் பெற்றுக்கொள்வதில்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கத்தோலிக்க விசுவாசத்திலிருந்து நிறைய பேர் விலகி போகிறார்கள். நல்ல அடித்தளம் இருந்தது, வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்வதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்படிப்பட்ட சாபம் கிடைக்குமா? தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் இயேசுவை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு பதில் தெரியும். நம்மால் முடிந்தவரை நம்முடைய விசுவாசத்தை பிறருக்கு அறிக்கையிடுவோம், வாழ்ந்து காண்பிப்போம். அது போதும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.